Hi friends, welcome to Renna Samayal. இன்னைக்கு என்ன சமையல் பார்க்க போறோம்னா ஜெல்லி கேக் பார்க்க போறோம். இந்த ஜெல்லி கேக் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லா வகை பழத்தையும் வச்சு இந்த ஜெல்லி கேக்கை செய்யலாம். உங்கள்கிட்ட என்ன பழம் இருக்கோ அந்த பழத்தை மட்டும் வச்சு செஞ்சா போதும். ஒரு பழத்தை வச்சு கூட இந்த ஜெல்லி கேக் செய்யலாம். அந்த எளிமையான முறையில் செய்யக்கூடிய ஜெல்லி கேக் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்த்துடலாம். ஃப்ரூட் ஜெல்லி பண்ணுறதுக்கு முதல்ல 2 லிட்டர் தண்ணி சேர்த்துடலாம். நான் 20 கிராம் கடல் பாசி எடுத்திருக்கேன், அதனால் 2 லிட்டர் சேர்க்குறேன். நீங்கள் 10 கிராம் கடல் பாசி எடுக்கிற மாதிரி இருந்தால் 1 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கோங்க. 2 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். தண்ணி சூடாயிட்டு கொதி வர ஸ்டேஜில் இருக்குது. இப்போ இதில் நம்ம 20 கிராம் சைனா கிராஸை உள்ளே சேர்த்துடலாம். சைனா கிராஸை உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். நம்ம சேர்த்த அகர் நல்லா கரைஞ்சி வெந்து வரணும். அது வரைக்கும் நல்லா கொதித்து வேகட்டும். நம்ம சேர்த்த அகர்லாம் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ இதில் 6 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 6 டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இதை அடுப்புலேருந்து இறக்கிடலாம். இறக்கிட்டு எப்படி செட் பண்ணுறதுன்னு வாங்க பார்த்துடலாம். நம்ம இப்போ ஜெல்லி கேக்குக்கு ஒரு டின் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 3 கரண்டி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அகர் கலவையை ஊற்றிடலாம். சூடாக இருக்கும்போதே ஊற்றிடணும், இல்லைன்னா நம்ம ரெடி பண்ண பாத்திரத்துலேயே செட் ஆகிடும். அகர் கலவை ஊற்றியாச்சு. இப்போ நமக்கு பிடிச்சமான பழத்தெல்லாம் வச்சிடலாம். உங்களுக்கு என்னென்ன பழம் விருப்பமோ அந்த எல்லா பழத்தையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த ஜெல்லி கேக். பழக்கலவை எல்லாத்தையும் உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ நம்ம அகர் கலவை எடுத்து உள்ளே ஊற்றிடலாம். அகர் கலவையை உள்ளே ஊற்றியாச்சு. அப்படியே ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுருங்க. 2 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக்கு 2 மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம். நல்லா செட் ஆகி வந்துட்டு இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் கவுத்திடலாம். இப்போ நம்ம பிளேட்டில் கவுத்தி வச்சுருக்கோம்ல, இப்போ நம்மளோட ஜெல்லி கேக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நம்மளோட ஜெல்லி கேக். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் கூட எங்கேயுமே உடையில விரிசல்லாம் இல்லை பாருங்கள். ரொம்ப சூப்பராக நம்மளோட ஜெல்லி கேக் ரெடி ஆகிட்டு. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான ஜெல்லி கேக் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சுவையான ஜெல்லி கேக்கை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.